டேய் பேரிக்கா தலையா, இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேங்க. அடியே நான் பார்த்தது தாண்டி சொல்றேன், இனிய நம்பிடி. அவியதான் ஏதோ பொய் சொல்லி பூசி முழுகுறாவட்டி. அவி என்ன வேலை சொல்லட்டும், நான் சும்மா தான் இருந்தேன். உன்னாலதான் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, உன்னாலதான் எல்லாம். சும்மா இருந்தேன், நீ உசுப்பி விட்டா வேடிக்கை பாக்குற நீனு. எம்மா அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சுட்டே வெட்டுவேன் குத்துவேன்லாம் வராதம்மா. இதுக்கு மேல என் உடம்புல பாடி தாங்காது. போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும் பாத்துக்க. பரவாயில்ல, மஞ்சள் கயிறு போனாலும் போயிட்டு போகுது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் பண்ணிட்டு போகட்டும். இப்ப என்ன, நான் உன்னை வெட்டியே தீருவேன். ஆத்தி என்னைய விட்டுடு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது பாத்தியலா? ஆமாட்டி ஆமா, பரவாயில்ல. மழையா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்குமே நினைச்சேன். அதே மாதிரி கொஞ்சம் வெயில் அடிக்குது, துணிமணியெல்லாம் துவைச்சு போட்டலாண்டி இன்னைக்கு. ஆமாக்கா ஆமா, நான் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு கிடந்தேன். எக்கோ அங்க கொஞ்சம் திரும்பி பாரு, பட்டுன்னு திரும்பாத, மெதுவா திரும்பி பாரு. இது யார்கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு புத்தூர்ல கட்டு போட்டு வந்திருக்காவே? அந்த வாரா பாருங்க, அவ புருஷன் தான். ஏக்கா, என் புருஷன் இந்த பக்கமா போறத பாத்தியலா? அதெல்லாம் இருக்கட்டும்டி, என்னத்த இப்படி கையில வச்சுக்கிட்டு திரியற? அருவாக்கா அருவா, என் புருஷனை இன்னைக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வெட்டாம விட மாட்டேங்க. என்னக்கா என்ன பிரச்சனை, எதுக்கு? அன்னைக்கு எனக்கு சந்தேகம் வந்துச்சுடி, அந்த மாலா பின்னாடி உன் புருஷன் போகும்போதே இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு சங்கதி. ஓ, இது வேற இடையில நடந்திருக்குதா? அந்த ஆள் கெட்ட கேட்டுக்கு எலும்பு தோளமா இருந்துகிட்டு மாலா கேக்குதா? மாலா இன்னும் எத்தனை பேரை வச்சிருக்காருன்னு தெரியல. வரட்டும், மிதி மிதின்னு மிதிச்சு இன்னைக்கு வெட்டிடுறாரு. ஐயா, நான் தான் வளரிட்டேனா? சரி, வேற என்ன விஷயத்துக்காக உன் புருஷனை வெட்டுவேன் குத்துவேன் துரத்திக்கிட்டு தெரியல? இதை விட வேற என்ன பெரிய மேட்டரு? எதிரெதிர் வீட்டுல பகையா இருக்காவளே, அவிய 2 பேரும் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க 2 பேரும் லவ் பண்ணுதாவன்னு என் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட சொன்னாருக்கா. சரி, அதை நம்பிட்டு போயிட்டு நானும் அவிய வீட்டுல போய் சொன்னேன்க்கா. அடி முட்டா கிறுக்கி. ஆமாக்கா ஆமா, நான் ஒரு முட்டா கிறுக்கி தான்க்கா. என் புருஷனை நம்பி நான் போய் அங்க போய் சொல்லிட்டு வந்தேன் பத்தியலா? இனி என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். அவிய 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை அடிக்க வரவே, ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னை என்ன செய்ய சொல்லுதியே? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்காவ. எப்படி அவிய 2 பேத்துக்கு பகைன்னு ஊருக்கே தெரியும். அவிய 2 பேர் பிள்ளைகளும் பகைதான். பெருசா பேசிக்கவும் மாட்டாவ, பாத்துக்கவும் மாட்டாவ. இங்கிட்ட அது போனா அங்கிட்ட இது போக உனக்கே நல்லா தெரியும். அவிய 2 பேருக்குள்ள லவ் சூடுன்னு உன் புருஷங்காரன் சொன்னதை நம்பி போய் சொன்ன பத்தியா? உன்னையதான் உலக்கையால அடிக்கணும். அவிய 2 பேரும் கண்ணிலையும் சிக்கிறாதியக்கா. அப்புறம் அவியதான் சேர்ந்துக்கிட்டு உன்னைய வெட்ட வருவா. உன் புருஷனை வெட்டுறதுக்கு முன்னாடி நீ வெட்டுப்பட்டு செத்து போயிடாத. அங்கிட்டு போய் எங்கேயாவது மறைவா ஒரு 10 நாள் இருந்துட்டு வா. ஆமாட்டி ஆமா, எங்க அம்மா வீட்டுக்கு தான் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். என் புருஷனை வெட்டிட்டு தான் போகணும்னு வச்சிருக்கிறேன். உன் புருஷன் நான் அந்த பக்கமா போயிருக்கிறேன், நீ இந்த பக்கமா அப்பா. சரிங்கக்கா சரி. செருப்பு வாங்கலையோ செருப்பு, செருப்பு வாங்கலையோ செருப்பு, ஜோடி 50 100 150 செருப்பு. எக்கா எக்கா செருப்பு வாங்கிக்கலாமா? கக்குஸ்க்கு போறதுக்கு செருப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, 50 ரூபா செருப்பு 2 வாங்கிக்கலாம். ஏட்டி, அதை கொஞ்சம் ஊற கொட்டி நல்ல சத்தமா, கக்குஸ்க்கு போறதுக்கு செருப்பு இல்ல வாங்க போறோம்னு சொல்லி நல்ல பேனர் அடிச்சு ஒட்டி இல்லமா? வாங்கலையோ செருப்பு, நல்ல பளபளப்பான செருப்பு, புது புதுசான செருப்பு, தினுதினுசான செருப்பு. வாங்கலையோ வாங்கலையோ செருப்பு. தம்பி, 50 ரூபா செருப்பு காட்டு தம்பி. ஏக்கோ, 50 ரூபாய்க்கு உங்களுக்கு செருப்பா உங்க பிள்ளைக்கு செருப்பா? எனக்கு தான். உங்களுக்கெல்லாம் 50 ரூபா செருப்பு கட்டுப்படியாகாதுக்கோ, அதுல 150 ரூபா செருப்பு உங்களுக்கு தான் இருக்கு. வேணா பாக்குறீங்களா? அப்ப 50 100 செருப்பெல்லாம் யாருக்கு தான் கொடுப்பீங்களா? 50 ரூபா செருப்பெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, 100 ரூபா செருப்பெல்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு, 150 ரூபா செருப்பெல்லாம் மனுஷங்களுக்கு. 150 ரூபாய்க்கு போய் செருப்பு எடுக்கணும்னா கடையிலே போய் நல்ல செருப்பா எடுத்துக்குவேன். சரிக்கா சரி, பார்த்து எடுங்க. 100 ரூபா போட்டு தாரேன். என்ன செஞ்சு தொலைய? வெயில் காடுகாத வெயில், 4 நாளா மழையா இருந்துச்சு. வெயில்ல வந்து வியாபாரம் பண்ணான்னு வந்தா மண்டை காய்ச்சலா பேசுறியே. ஏக்கா செருப்பெல்லாம் பார்க்க கொஞ்சம் பழசு யூஸ் பண்ண மாதிரி தெரியுதுல்ல? என்ன தம்பி, செருப்பெல்லாம் யாராவது போட்டு போட்டு பார்த்தாவளா? இல்ல எங்கேயாவது போட்டு கிடந்ததை நீ எடுத்துட்டு வந்துட்டியா தம்பி? இந்த செருப்பை நான் எடுத்துட்டு வரணும்னா ஏதாவது ஷோரூம்ல போய் திருடிக்கிட்டு தான் வரணும். யாருக்கு தெரியுமாக்கா? கோயில் குளம்னு கூட கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி மொத்தமா எடுத்துட்டு வந்திருப்பானா என்னம்மா? என்ன நேர்ல பார்த்தாப்லயே 2 பேரும் பேசுறாவ, நம்ம பொளப்புல மண்ணு அள்ளி போட்டுவா போலியே. ஏக்கா, செருப்பையே வெறிக்க வெறிக்க பார்க்காம எடுக்கறியலா என்னன்னு சொல்லுங்க. நான் இன்னும் 4 தடவை சுத்தினாட்டேன். மழை பெய்யறதுக்குள்ள 4-5 தெருவுல போய் வித்தாட்டா உண்டு. எனக்கு
அந்த மேலே 3வது செருப்பை போய் பாருங்களேன், கருப்பு கலர்ல. அந்த செருப்பு நம்ம கோயிலுக்கு போட்டு போவேல தொலைஞ்சது இல்ல, அந்த செருப்பு மாதிரியே இருக்கு பாத்தியலா? அப்படி எப்படி சொல்றேன்? ஆமாக்கா ஆமா, போய் பாருங்க பக்கத்துல போய். எதுன்னு சொல்லுங்க, நான் எடுத்து தாரேன். அப்படியே உங்க மேல மொத்தமா சரிஞ்சிட போகுது. ஏடி நம்ம செருப்புல லைட்டா ஓட்டை விழுந்திருக்கு, முட்டி தேஞ்சு போய் இது நல்லா தான் இருக்குது. புதுசுதான் நினைக்கிறேன், தேவையில்லாம சந்தேகப்படாதே. எப்படி தெரியும் நான் தான் பளபளன்னு புதுசா பெயிண்ட் கிண்ட்ல வாங்கி பட்டி பிங்கெல்லாம் அடிச்சு நல்ல பளபளன்னு மாத்தி கொண்டு வந்திருக்கேன்ல. ஓனர் மட்டும் இல்ல, எந்த கொம்பனாலையும் நாத்திரன்ன செருப்பு கண்டே பிடிக்க முடியாதுல்ல. ஏக்கா செருப்பு வாங்குதியல என்ன? நான் போறேன். செருப்பு வாங்கலையோ செருப்பு, செருப்பு வாங்கலையோ செருப்பு, 50 100 150. செருப்பு வாங்கலையோ செருப்பு, செருப்பு வாங்கலையோ செருப்பு. செருப்பு கிருப்புன்னு சொல்லி நம்மள வெறுப்பேத்திட்டு போயிட்டானேக்கா. அவன் எங்கிட்ட வெறுப்பேத்துனா, நீதாண்டி கடுப்பேத்துன. அவன் பாட்டுக்கு போனான். கக்கூஸ்க்கு போறதுக்கு 2 செருப்பு வாங்கியிருக்கலாம் அழகா 50 ரூபாய்க்கு அடிச்சு பேசி. நீதான் விட்டுட்டேன். வாங்கக்கா வாங்க, மறுபடியும் சிக்காமலே போயிருவான் அவன். அதுவும் சரிதான், வா பார்க்கலாம். நம்ம போய் மழை வரதுக்குள்ள துணியை தேவைப்பா. ஆமாக்கா ஆமா, இவிய பஞ்சாயத்துல அதெல்லாம் மறந்து போயிட்டேன். வாங்க வாங்க போகலாம். உனக்கெல்லாம் ஊர் கதையை பேசினாலே அல்வா திங்கிற மாதிரியாச்சே. ருசிச்சு ருசிச்செல்லாம் தின்னுக்கிட்டு கிடப்ப.